ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த ஒரு நடிகர், தன்னோட முயற்சியால கஷ்டப்பட்டு நிறைய தடைகளை தாண்டி வந்த ஒரு நடிகர், இன்னைக்கு ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர். அவருடைய ரீசெண்டா வந்த எல்லா படங்களுமே ரொம்பவுமே படும் பயங்கரமான தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம சூர்யா பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல பார்க்க போறோம். நேருக்கு நேர் படம் மூலமாக தமிழ் சினிமாவில அறிமுகமாகி கிட்டத்தட்ட 44 படங்களை அவர் நடிச்சிருக்காரு. இதுல அவர் எதிர்பார்க்காத பல வகையான எதிர்மறையான விமர்சனங்களையும் அவர் சந்திச்சிருக்காரு. அவரு நடிக்க வரும்போதே அவருக்கு நடிக்க தெரியாது, அவருக்கு ஒழுங்கா ஆட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்மறையான விமர்சனங்களை எல்லாம் சந்திச்சு நடக்க தெரியல, டைலாக் வசனம் பேச தெரியல, ஒரு க்ளோஸ்அப்ல சரியா சிரிக்க தெரியல. இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னால நல்லா நடிக்க முடியும், தன்னால நல்லா ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒவ்வொரு படங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல நடிகரா வலம் வந்த நடிகர்னா அது நம்ம சூர்யா தாங்க. தன்னை தானே செதுக்கி கொண்டு இந்த விடா முயற்சியால் எப்படி வந்தாருன்னு சொன்னா, செஞ்ச கேரக்டர் அவர் மட்டும் தான் செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியாது. எல்லா காலத்திலயுமே ஒவ்வொரு நடிகர் வருவாங்க, சில காலம் இருப்பாங்க, அப்புறம் காணாம போயிருவாங்க. ஆனா சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகர் தன்னை தொடர்ச்சியா ஒரு நல்ல நடிகரா வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். விஜய், அஜித் அவங்களுக்கு சமனா ஒரு போட்டியில சூர்யா இருந்தாரு. அவரு நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு. இப்படி நல்ல படங்களை கொடுத்த சூர்யாவால இப்ப சில வருடங்களா, அதாவது சொல்ல போனா எம்ஜிகே படத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒரு நல்ல படம் நடிக்க அமையல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது ஒரு வருத்தமான விஷயம் தான். ஆனா நம்மளோட சூர்யா அவர்கள் அவர் நின்ற இடத்துல இருந்து மாறல அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் எல்லாரும் சூர்யா டவுன் ஆகிட்டாரு, சூர்யாக்கு படைபலம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அடுத்து வரப்போற ரெட்ரோ மூவியும் ஆர்ஜே பாலாஜி கூட பண்ற சூர்யா 45ம் நல்ல ஹிட் ஆகி சூர்யா மீண்டும் திரையுலகத்துல ஒரு நல்ல நடிகரா வலம் வர்றதுக்கு எங்களோட சேனல் சார்பா நாங்களும் விஷ் பண்றோம். சூர்யாவோட அடுத்து வரப்போற மூவிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.